பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 147 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பாருங்க, இட்ஸ் a direct intervention of God to heal us in our life. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த இருதயம் நொறுங்குண்டு ஒரு வேலையும் செய்ய முடியாதபடி அப்படியே ஸ்டக்காகி உட்கார்ந்துருப்பாங்க. என்னத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு மனமடிவு, அன்னாளை போல ஒரு மனமடிவு நமக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், that is not going to help you anymore. இன்னைக்கு அந்த இருதயம் நல்லா ஸ்மார்ட்டாக பப்ளிங்காக இருந்தால் தான் நம்ம ஆவி உற்சாகம் உள்ளதாய் நாம் தொடர்ந்து கடந்து போக வேண்டும். ஸோ அவர் சொல்கிறாரு, உன் இருதய நொறுக்கத்தை நான் என்ன பண்ணுறேன், குணமாக்குகிறேன். டுடே the Lord is healing your heart which has been blistered with so many things. இன்னைக்கு அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய காயங்களை கட்டுகிறாராம். எத்தனையோ வருஷங்களாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற காயங்கள், உள்ளான காயங்கள், வெளிக்காயங்கள் கூட சீக்கிரம் மாறிடும், ஆனால் உள்ளான காயங்கள் மாறுகிறது மிகவும் கஷ்டம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த காயத்தோடு உன்னை நான் ஓட விடுவதில்லை. இனிமேல் you will really be blessed with the healing in your heart, soul and body. ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு பூரண ஒரு குணப்படுத்தலை கொடுத்து உன்னை உயர்த்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will never be the same. Rejoice. May God bless you with this prophetic word today. Amen.